ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ தான். ஸோ என்ன கெட் ரெடி வித் மீ, எதுக்கு, எங்கே கெட் ரெடி பண்ணி எங்கே போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சினிமாவுக்கு போகிறோம். நம்ம சென்னைக்கு வந்து இது வந்து 2வது சினிமா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காங் படம் போயிருந்தோம், குழந்தைங்க படம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து அரண்மனை 4 ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் ஆஃப்டர் வெரி லாங் டைம் இது வந்து மதர்ஸ் டே ஸ்பெஷல். ஸோ மதர்ஸ் டே அன்றைக்கி வந்து போகிறோம். ஆக்சுவலி இதை நான் எப்போ டெலிகாஸ்ட் பண்ணுவேன்னு தெரியல, பட் நாங்கள் போகிறது பார்த்தீங்கன்னா மதர்ஸ் டே. ஸோ இன்றைக்கி என்னுடைய காஸ்டியூம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன கேட்குறேன், ஒரு மைக்கு கொடுங்கன்னா மைக்கு ஒர்க் ஆகலை, மைக்கு பேர் ஆக மாட்டேங்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய காஸ்டியூம். அஃப்கோர்ஸ் தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு மீஷோவின் ப்ராடக்ட். சரி, நான் வாங்குறதுக்கு முன்னாடி கோடி பேர் வாங்கியிருப்பாங்க. இதில் வந்து அந்த மஸ்டர்ட் கலர் ஃபினிஷ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெங்காய கலர், இது ஒரு பிங்க் ஒயிட் பிளாக் மிக்ஸ்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வெந்து போது ஏசி போட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம காஸ்டியூம் போட்டாச்சு. ஐ திங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலா டபுள் எக்ஸலா ஏதோ ஒரு சைஸில் எடுத்தேன். பட் கரெக்டாக இருக்குது. லூஸுன்னு சொல்ல முடியாது, வெரி டைட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த அளவுக்கு ஃபிட்டிங்கில் இருக்குது. ஸோ ஓகே, நான் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெச்டாக வந்து ஒரு மேக்கப் வீடியோ நான் வந்து போடுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெருசாக மேக்கப்லாம் ஒன்றும் போட போகிறதில்ல. ஸோ லைட்டான ஒரு மேக்கப் தான். ஸோ என்கிட்ட இருக்கிற மேக்கப் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்றது காமிக்கிறேன். நான் ஒன்றும் பெரிய பியூட்டி ப்ளாகர்லாம் கிடையாது, ஒரு சின்ன லெவல் தான். இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா நான் இதை அரேஞ்ச் பண்ணது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்றாவியாக இருக்குது இப்போது. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குக்கும்பர், அந்த க்ரீன் லீஃப்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குங்க, நல்ல பிராண்ட். அது ஆக்சுவலி ப்ரமோஷன்லாம் கிடையாது, நான் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி தான் ட்ரெஸ் பண்ணும்போது உள்ளே வரணும், உள்ளே வந்து என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும். ஐஷு சூப்பராக இருக்குது ட்ரெஸ்ஸு. ஐஷு காமிங்க, ஐஷு ஒரு மினிட் வாங்க. சரி ஐஷா அங்கே பாருங்க, ஐஷா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டேன். ஏன் இந்த பாருங்க, ஐஷுக்கு பிளாக் பெல்ட் போட்டுட்டு சூப்பராக போட்டு ஐஷா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டாரு. ஐஷா ஹேர் ஸ்டைலுக்கும் எதுவும் சூப்பராக இருக்கு. சரி வாங்க, ஐஷு ஒட்டி கொடுங்க. டாடி ஐஷு டாடியும் ஒரே கலர் ட்ரெஸ். ஆமாம், எங்கள் வீட்டில் 3 பேரும் ஒரே கலர், நான் மட்டும் வேறு கலர். இல்லை நீ தானே ஒயிட் போடுற, வேறு வழி இல்லாமல் இதை எடுத்தேன். போங்க, எல்லாரையும் கலரில் ஏதாவது போட சொன்னால் எல்லாம் வெள்ளை கலரில் இருக்கிறாங்க. சரி, நம்மக்கிட்ட பியூர் ஒயிட்டில் வந்து ட்ரெஸ் ஒன்று இருக்குது, ஆனால் அது வெளியெல்லாம் போட முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா குக்கும்பர் ஜெல். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப வேர்க்குதுங்க, ஏசி போட்டாலும் நமக்கு அது சொரணையே தெரிய மாட்டேங்குது. குக்கும்பர் ஜெல் முதல்ல போட்டுப்போம். இதில் ஆலோவேரா ஜெல் இருக்கும், அதுவும் சூப்பராக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நம்ம ஹேருக்கும் போட்டுக்கலாம், நமக்கு ஃபேஸ்க்கும் போட்டுக்கலாம், நம்ம கை காலுக்கும் போட்டுக்கலாம். ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 128. ஓகே, போட்டாச்சுங்களா? ஆக்சுவலி ஃபேன் போட்டு பேசலாம், ஆனால் சவுண்டு கேட்காது, அதுக்கு தான் மைக் கேட்டேன். மைக் வந்து பேராவில். இப்போ நம்ம இது வந்து நல்லா ஆறட்டும். நீங்கள் தான் என்ன பேஸாக யூஸ் பண்ணுவீங்க? ஐ திங்க் ப்ராப்பர் மேக்கப்லாம் அந்த ப்ரைமர் அதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. ஆக்சுவலி ப்ரைமரும் நான் வாங்கி வச்சுருக்கேன். அது வந்து ரொம்ப ஒரு ஹெவி மேக்கப் போடும்போது போட்டுக்கலாம். இப்போ நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சம்மரா வெளியில் போனோன்னு அப்படியே வெள்ளையாக அப்படியே தோசை மாவு மாதிரி ஊற்றும், நமக்கு வந்து அப்படியே அதுவே ஒரு ஷேம் ஆகிடும். அதனால் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஸோ எனக்கு நான் ஃபவுண்டேஷன் கூட போட போகிறதில்ல. ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய காலத்து ஃபவுண்டேஷன், ஆக்சுவலி இந்த ஃபிட்மிலேயே 332 தான் இருக்குது. டார்க்கஸ்ட்டு ஷேடாக இருக்கும்போது நான் வாங்கினது. கிட்டத்தட்ட இது எக்ஸ்பைரியே ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோடையே டார்க்கர் வெர்ஷன்லாம் வந்துருச்சு. இந்த போய் பார்த்துட்டு நான் வாங்கணும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 332 இது ஃபிட்மியோடது. இதுதான் நான் வச்சுருக்க ஃபவுண்டேஷன். நான் இன்றைக்கி இது போட போகிறதில்ல. அதுக்கப்புறம் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கெட் பாக்ஸ்லாம் இதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்களா, அதான் பிஸ்கெட் பாக்ஸின் மகிமை. இது வந்து நான் லேட்டஸ்ட்டாக வாங்கினேன். இது வந்து ஒரு ஆப்பு. என்ன ஆப்னா, ஆப் கூட கிடையாது, ஃபேஸ்புக் சும்மா ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் கொஞ்சமாவது பேசணும், நடுநடுல வந்துடுறீங்க. திஸ் இஸ் மை ரூம். உங்கள் ரூம் தான். நான் பசங்களுக்கு சாக்ஸ் வைக்கும்போதுலாம் வந்து பேசணும். அந்த ஒரு நல்ல ஹேபிட் அவர்கிட்ட இருக்குது. அதாவது பசங்களை ட்ரெஸ் பண்ணுறது, நான் ட்ரெஸ் பண்ணிருக்கிற டைமில் வந்து பசங்களெல்லாம் ட்ரெஸ் பண்ணிவிடுவார். ஆமாம் தானே? நீங்கள் ட்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.
ஓகே, ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா மை கிளாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து, இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ₹1 ஆஃபரில் வந்து லிப்ஸ்டிக் போடுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ₹1 லிப்ஸ்டிக் என்னன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஆனால் அது சாரி ஃப்ரெண்ட்ஸ், கேமராவில் பேட்டரி அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் திருப்பி மொபைலுக்கு வந்துட்டேன். அதை விட இது கொஞ்சம் நல்லா க்ளோஸராகவே இருக்குன்னு நினைக்கிறேன். கிளாரிட்டி வைஸ் எப்படின்றது தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், ₹1 லிப்ஸ்டிக் ஒன்று வாங்கினேன். ஸோ அது என்னடா ₹1 லிப்ஸ்டிக்னு கேட்கலாம். நீங்கள் சும்மா மை கிளாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பாருங்க. அது வந்து ஒரு நார்த் இந்தியன் பிராண்டுன்னு நினைக்கிறேன். அது ஃபேமஸான பிராண்டான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. இது ப்ரமோஷனும் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ₹1 உங்களுக்கு ₹1 கிடையாது. ஷிப்பிங் சார்ஜ் ஒரு ₹199 ஆட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு $199க்கு 3 லிக்விட் லிப்ஸ்டிக் கிடைக்கும். ஆனால் ஒரு பிராண்டடாக ஒரு $199 அப்படின்றதுக்கு வந்து இட்ஸ் எ குட் அமௌண்ட்டு நான் சொல்லுவேன். இப்போ நார்மலாக ஒரு கடையில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு மேபிலைன் லிக்விட் லிப்ஸ்டிக்கே வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளோ ஒரு ஹை எண்ட் இருக்கும் ப்ரைஸு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் என்ன ஷேட் நான் வாங்கினேன்னு. நான் ரீசெண்டாக ஒன்று நிறைய போட்டுருக்கேன் பாருங்கள். இந்த ஒரு பிரைட் பப்பரப்பேன் ஒரு கலர் இருந்து பஞ்சு மிட்டாய் கலர். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த இதுதான் நல்ல கலர் ஆக்சுவலி. இதே மாதிரி இன்னும் 2-3 கலர்ஸ் வேறு வாங்கினேன். ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிப்ஸ்டிக் ஃபேன். ஸோ இது ஃபுல்லாக என்னோட லிப்ஸ்டிக்ஸ் தான். நான் இன்னொரு நாள் என்னென்ன லிப்ஸ்டிக் கலர் வச்சுருக்கேன் அப்படின்றத சொல்கிறேன். குவைத்தில் இருந்தப்போ கொஞ்சம் நல்ல ஒரு ஹை-எண்ட் பிராண்ட்ஸ்லேயே வாங்குவேன். அந்த என்னது அந்த ஒரு நிறைய ஆஃபர்ஸும் அங்கே கிடைக்கும், நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. நான் லிப்ஸ்டிக்ஸில் மட்டும் ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லியாக வாங்கணும்னு வச்சுக்கணும். அதோட ஃபினிஷிங்கே அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வெல்வெட்டி லுக்காக இருக்கும். ராதர் கொஞ்சம் கம்மி ரேட்டில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த லுக்கு அவ்வளோவா இருக்காது. ஸோ இதெல்லாம் கூட இந்த ₹1 தான் வாங்கினேன். அதாவது பிக் 3 for ₹1. ஆனால் ஷிப்பிங் சார்ஜ் உங்களுக்கு வரும் அடிஷ்னலாக. இந்த ஒரு கலரு. இதுவே நான் வந்து நம்ம மேபிலினில் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. இது வந்து மேபிலின்து. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா $699. ஓகேங்களா. நம்ம இந்த ஹெல்த் அண்ட் க்ளோலாம் வாங்கணும்னா அது 10,000 மேலே வாங்கினா தான் ஆஃபர் வரும். நம்ம சிங்கிளெல்லாம் வாங்கணும்னா அவ்வளோ வராது. அதுவும் மேபிலினில் பிக் 3 for இவ்வளோ அப்படின்லாம் வரும். ஸோ ஓகே, இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்கள் அந்த ஷிப்பிங் சார்ஜும் உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. $199க்கு நீங்கள் ஷிப்பிங் சார்ஜ் கொடுக்க வேண்டாம், அதுக்கு பதிலாக ஒரு ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். அப்படினால அந்த $199 ஆஃபரில் பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். இது வந்து பிபி க்ரீம். ஸோ பிபி க்ரீம் மை கிளாமில் பார்த்தீங்கன்னா என்ன, இது வந்து என்னோடய கலர். இது கலர் பேர் தெரில, இது போடல இதில். ஸோ பிபி க்ரீம் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்காது, நார்மல் அந்த ஃபேர்னஸ் க்ரீம் மாதிரி இருக்கும், பட் ப்ரௌன் கலர். அதான் வித்தியாசம். வித் அந்த SPF சம்திங் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து போட்டு போகிறோம். அந்த இதோடையே போட்டிருந்தோன்னா கரெக்டாக இருந்திருக்கும். அந்த ஒரு ஜெல், அந்த ஒரு வழவழா பேஸ்லேயே போட்டிருந்தோன்னா நம்ம வந்து ஈஸியாக பிளெண்ட் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலி கண்ணில் ஒரு சின்ன ப்ராப்ளம் எனக்கு, அதனால தான் ரொம்ப என்னால் இது பார்த்தீங்களா, இதை பற்றி நான் ஒரு வீடியோவை நான் எடுத்திருக்கேன். இது எதனால், எதோட சைடு எஃபெக்ட்டு. எனக்கு ஒரு சர்ஜரி நடந்தது கல்யாணத்துக்கு முன்னாடி கண் சம்மந்தமாக. ஸோ அந்த கண்ணோட சைடு எஃபெக்ட் பார்த்திங்கன்னா இத்தனை வருஷம் கழித்து என்னை எஃபெக்ட் பண்ணுது. இதுதான் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் எனக்கு சொன்னது. அவ்வளோதான். ஓகேங்களா. பெருசாக எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா ரொம்ப ஃபவுண்டேஷன் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பொதுன்னு ஊற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நமக்கு வேண்டாம். உங்களுக்கு அப்பயும் வந்து ஏதாவது கொஞ்சம் இது பண்ணோன்னா இந்த இன்சைட்டோட கன்சீலர் பேலட் எடுத்து நம்ம கொஞ்சமாக, வாவ் யூ லுக் அமேசிங், வண்டர்ஃபுல். கடைசியில் நான் படமே பார்த்து முடிச்சு படமே பார்த்து பண்ணிட்டே இருக்கிறேன். தூக்கி காமிங்க. ஸ்டைலிஷ் தமிழச்சி. வாவ் வண்டர்ஃபுல். சரி ஓகே, நம்ம வந்து இங்கே சுற்றி லைட்டாக இருக்கும். ஐஷு நீ எதுவும் போடாத, மம்மி போட்டு விடுவா. ஆமாம் சரியா, எதுவும் பண்ணாத ஐஷோ. அப்புறம் ட்ரெஸ்ஸு ஒயிட் ட்ரெஸ்ஸு கலராக ஆகிடும். அப்புறம் சரி, அங்கேவி பிடிக்காதா? இது பயங்கர கவரேஜுங்க. இது பயங்கர கவரேஜ் ஆக்சுவலி. பார்த்தா சமத்துண்டு இருக்குது. இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா 100s தான் வரும். நான் சும்மா லோ பட்ஜெட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் அமேசான் சொல்லிட்டு இதை வாங்கினேன், இன்சைட் பிராண்டு. ஆனால் செம்ம. இதோட இந்த லோ பட்ஜெட்ன்றதுலாம் இது போட்டால் ஏதாவது சைட் எஃபெக்ட் வரும், பொறியாக வரும், அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நல்லாயிருக்கு. மேபி என் ஸ்கின்னு சூட் ஆகுது, என்ன மாதிரி ஸ்கின் இருந்ததுன்னா உங்களுக்கும் சூட் ஆகும். அவ்வளோதான், போதும். இதுக்கு மேலெலாம் ஒன்றும் மேக்கப் தேவையில்லை. இருட்டில் யார் நம்மளை பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு மேலே என்ன பண்ணுவோம்,
இந்த என்ன பவுடர் கொஞ்சம் எடுத்துப்போம். இங்கே எடுத்துப்பீங்க பவுடர் பவுடர்லாம் நான் எங்கே வச்சேன்? ஒரு பொருள் வச்சா அந்த பொருள் அடுத்த நாள் அது நம்ம எங்கேயா வச்சிருக்கிறோமா அந்த மாதிரி? அதோட இங்கே தான் இருக்கு. இங்கே வச்சுட்டே நான் தேடுறேன் பார்த்தீங்களா? அதுதான் அண்டாக்குள்ள அவசரத்தில் கை நல்லா இருக்குங்களா? நல்லா தான் இருக்கும். நீ நான் மேட்சிங்காக இருக்குல்ல? ஹை தலை வாருங்களேன். தலையில் கொஞ்சம் நூடுல்ஸ் கொட்டி வச்சுக்கிங்களே. இது பாருங்க ஏசி தான் ஓடிட்டு இருக்கு. ஸ்வெட் ஆகுது பார்த்தீங்களா? இப்போ என்ன ஆகும்? இது மாதிரி இந்த காம்பேக்ட் போடுறோமா திட்டத்திட்டா நிற்கும். எதுக்குன்ற நான் எதுக்கு இந்த மேக்கப்லாம் போட்டுக்கின்னு? எதுக்கு எனக்கு பாராட்டு விழா சொல்லுங்க. எதுக்கு நான் என்ன சாதிச்சுன்னு பாராட்டு விழா அதுக்கு அது அப்படின்னு சொல்றாங்க மக்கள். அம்மா அயன் பாக்ஸ் கீழே போட்டா நீ எதுக்கு மேக்கப் பண்ற அதெல்லாம் கேட்குறாங்க. சரியா? பண்ண சொன்னாங்க பண்ண சொன்னாங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. ஆக்சுவலி நான் ஒரு ஃபேஷியல் கிட் வந்து வாங்கி வச்சிருக்கேன். பஞ்சாராஸ் கோல்டு ஃபேஷியல் கிட். இதை வந்து நான் யூஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் ஸ்க்ரப்பு, மசாஜ் ஜெல், மசாஜ் க்ரீம் அண்ட் மசாஜ் ஃபேஸ் பேக் அதெல்லாம் இருக்குது. இது போட்டுட்டு ஏதாவது சேஞ்ச் தெரியுதா அப்படின்னு பார்ப்போம். இந்த வெயிலில் போய் பார்லரில் போய் எல்லாம் ஃபேஷியல் பண்ணோன்னா உசுறு போயிடுது. ஓகே போதுமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐலைனர் வச்சுப்போம். ஐலைனர் வந்து எனக்கு இதை பார்த்துட்டு வைக்க முடியாது, அதனால் கொஞ்சம் இது பண்ணிக்கங்க. நான் போயிட்டு கண்ணாடி பார்த்து என்னென்ன போடணும் உனக்கு? லிப் பாம், அப்புறம் ஐ ஷேடோ, வேறு என்னது அது பேர் என்ன? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். என்ன பேர் சொன்னேன்? என்னது அது? இது என்னது? காஜல், ஐ ஷேடோ, அப்புறம் வேறு என்ன சொன்னேன்? இது பேர்லாம் எனக்கு இது வந்து எல்கேஜி படிக்கிறா. எல்கேஜியில் இதெல்லாம் மேடம்க்கு தெரியும். ஓகேங்களா? ஐலைனர் போட்டாச்சு. உனக்கு போட்டு விட்றேன்டி, இருடி. நமக்கு இந்த ஐஷேடோ போடலாம் தெரியாது. ஆனால் ஐஷேடோன்ற பேரில் ஒன்று நான் வீட்டில் வந்து வரும்போது வாங்கிட்டு வந்தேன். ஒரு பிளாக் கலரில் ஸ்மோக்கி ஐ பண்ணலான்னு. ஆனால் அது போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணில் யாரோ டப்புன்னு இடிச்சா மாதிரியே இருக்குமா. எனக்கு அந்த ஒழுங்காலாம் பண்ண தெரியாது. ஆனால் நம்ம இண்டியனைஸ்டு மேக்கப் தாங்க ரொம்ப ஈஸி. கண்ணில் ஒரு மை வச்சுமா. இந்த மாதிரி நானும் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஐலைனரு, காஜல், இந்த ஐப்ரோ போடுறது அதெல்லாம் வந்து அப்போ தெரியாது. ஐப்ரோ பென்சில் ரொம்ப ரொம்ப ஐப்ரோ இல்லாதவங்க இருப்பாங்க பாருங்கள், அவங்க போடுவாங்க. பட் எனக்கு வந்து ஓரளவுக்கு ஐப்ரோன்ற பேரில் ஏதோ ஒன்று இருக்கா, நான் இந்த மஸ்காரா வாண்டை வச்சே நான் வந்து ஐப்ரோ போடுவேன். உனக்கும் போடுறேன்டா, இருடா 1 மினிட் இருடா. ஏன்னா இதுக்கு மேலே போச்சுன்னா பூதம் ஆயிடுவேன். மைக் இல்லாததுனால உங்களுக்கு வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் கரோ. ஏன்னா இவனால தான் இப்படி ஆயிடுச்சு. ஏன்னாலலாம் கிடையாது. முன்னாடியே சொன்ன சீரை கிளம்பிட்டின்னு சொல்லும் போல் அதே இது இருக்குன்னு சொல்லும் போல் நமக்கெல்லாம் முன்னாடியே சார்ஜிங்லாம் போட்டு வச்சுக்கணும். போடலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? வீடியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதுக்கு சார்ஜ் எடுக்கும் ஒய்ஃபைலேருந்து. அதெல்லாம் என்ன பண்ணுவோம்? பேட்டரி வேணும்னா காலையிலேருந்து சும்மா தான் இருந்தாங்க, போட்டு வைக்கலாம். ஓகே, எனக்கு வந்து லிப் லைனர் போட்டாச்சா? லிப் பாம் போட்டுப்போம். இது ஒரு ஹோம்மேட் பீட்ரூட் லிப் பாம். நான் அவ்வளோ டார்க்காலாம் வேணாமா. இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன கலரில் ரொம்ப ஒரு லைட் கலர் போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. ஸோ அதனால் நம்ம இந்த லாக்மியோட 9 to 5 இது என்னது ப்ளஷிங் நியூட். இது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். இதோட ஷேட் பாருங்கள், ரொம்ப மைல்டு, போட்டதே தெரியாது. அப்புறம் எதுக்கு போடுற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதில் தான் இருக்குது சூட்சமே. லூஸ் மாதிரி வளர்றான்ல, அவ்வளோதான். ஏன்னா இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம வந்து லிப் லைனர் போட்டோன்னு வச்சுக்கோங்க, வாய் இருக்குது அப்படின்னு தெரியும், இல்லைன்னா தெரியாது. வாயில்லாத ஜீவன் ஆயிடுவேன் நான். வா வரே வா. இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? தொடச்சிடணும். சரிங்களா? அப்போ தான் மேக்கப் போடாத மாதிரி இருக்கும்.
பொட்டு வைக்கலாமா வேணாமா, இது வந்து ஒரு மாடர்னைஸ்டு லுக்கா இண்டியனைஸ்டு லுக்கா அப்படின்றத தாண்டி நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிறதுனால ஒரு பிளாக் கலரில் ஒரு பொட்டு வச்சுப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட முடிய ஸ்ட்ரெயிட்டுன்ற பேரில் நான் பண்ணி அதுக்கப்புறம் பின்னல் போட்டு இந்த நிலமையில இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு வாரிப்போம். ஸோ வாரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த சீரம் போட்டுப்போம். எண்ணெய் போட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நானும் அதே தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் கொஞ்சம் இப்போ நேற்று கூட நினச்சேன் ஸ்ட்ரைட்னிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சின்ன ஐடியா. இங்கே நிறைய வந்து பியூட்டி பார்லர்ஸ் வெளியெல்லாம் போர்டு போட்டிருக்காங்க. 399க்கு வந்து ஸ்ட்ரைட்னிங்கு, 399க்கு ஸ்மூத்னிங்கு, கேரட்டின் 399க்குன்னு 399 பாருங்க 3999. ஆனால் உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவாங்க, இந்த லென்த்துக்கு வந்து உங்களுக்கு 3999க்குலாம் பண்ண முடியாது, உங்களை நீங்கள் முடியை வேணால் வெட்டிடுங்க, முடியை கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகும், இந்த லென்த்துக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனாலேயே யோசனையாக இருக்குது. ஸோ நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க, நான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு? ஏன்னா ஸ்ட்ரைட்னிங் நான் பண்ணியிருக்கேன், 2 தடவை பண்ணியிருக்கேன். ஒரு தடவை கெரட்டின் பண்ணேன். ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முடிய வாரணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யோசனையே வராது. இப்படி தூங்கி எழுந்தோமா, சீப்பை போட்டு இப்படி இப்படி வாரணுமா, அப்படியே கிளம்பி வெளியே போயிடலாம். அதுக்குன்னு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணவே தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாலியான முடியை கூட நம்ம அப்போ தொட்டு பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். ஐஷா நீ தான் கிளம்பிட்டீங்களே, அவ்வளோதான். வேற என்ன ஐஷாடோ? நான் நம்ம தான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஐஷாடோ ஹைலைட்டர்லாம் போட்டுன்னு போகிறதுக்கு போதும். ஐஷாடோலாம் வேணாம். ஸோ நான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணாத டைமில் பார்த்தீங்கன்னா, நான் ஜாப் போயிருந்த டைம்லலாம் அந்த தலைக்கெல்லாம் குளிச்சோன்னா முடி இது பண்ண முடியாது. அந்த வாரத்துக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த 1 வீக்குக்கு. அதனால வீக்கெண்ட் அப்போ வந்து ஃப்ரைடே தானே லீவு. அந்த ஃப்ரைடே என்ன பண்ணுவேன், தலை குளிச்சேன்னா முடி ஸ்ட்ரைட் பண்ணிவிடுவேன். ஸ்ட்ரைட்னா ஒரு பக்கா ஸ்ட்ரைட்லாம் பண்ண மாட்டேன், சும்மா அந்த ஒரு ஹீட் காமிச்சு அதை அப்படியே படி வச்சுருவேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்க முடி. ஸோ வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு வாரம் நான் எப்படியும் வாரத்தில் ஒரு நாள் தானே ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஸோ அதனால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இந்த கேர்லி கேர்ள் மெத்தட் வச்சு நான் சொன்னதுனால நான் கொஞ்சம் இந்த ஏர் க்ரீமு, ஏர் ஜெல் அதெல்லாம் வாங்கி போட்டு பார்த்தேன். என்ன ஆகுதுன்னா, அதை செட் பண்ண முதல் நாள் நல்லாயிருக்கு. 2வது நாள் 3வது நாள் பார்த்தீங்கன்னா முடி வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ரஃப்பான மாதிரி இருக்குது. ரஃப் தான், இயற்கையாகவே எனக்கு கொஞ்சம் ரஃப்பான டெக்ஸ்சர் தான், பட் ரொம்ப ரஃப்பான மாதிரி இருக்குது. அந்த ப்ராடக்ட்லாம் அப்படியே செட் ஆகி அந்த முடியில் இந்த ஜெல்லுலாம் அப்படியே பட்டு. ஸோ அதுதான். ஸோ என்ன ஹேர் ஸ்டைல் வரலாம்? ஐஷோ நான் திருட்டுத்தனமாக எடுத்து ஐஷோட போட்டுக்கிறேன், அப்புறம் அது இதுவாகிடும், அது ரொம்ப கேவலமாகிடும் லுக்கு. உங்களுக்கு போதும், இதுவே நல்லா இருக்குது, போடா போதும், ரொம்ப மேக்கப் போடக்கூடாது. இதுக்கு நான் கொஞ்சம் தலை வாரிட்டு வந்துடுறேன். ஒரு பஃப் லுக் வரணுன்றதுக்காக இங்கே ஒரு கிளிப்பு போட போகிறோம். அமைதியாக இருக்கிறியா? சரி வேணாம், ஜென்ரலாகவே க்யூட்டாக இருக்கிற பாருங்க. உயிர் கொடுத்த ஜென்மா ஜீவனை பார்த்து கேட்க. பிளாக் இஸ் a கலர், அது வந்து அசிங்கம் அழகுலலாம் வராத ஐஷு, ஓகேவா? ஆமா மம்மி டாடி உன்னோட சூப்பரா. அவ என்ன சொன்னா கேட்டிங்களா? பிளாக் தான் அழகு, பிளாக் தான் அழகு. நான் சொல்லி கொடுத்துறேன் டாடி உன்னோட ஒயிட் தலைய. நீங்க வேற நான் என்ன அவ என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? தலைய சொரிஞ்சிட்டு. ஓகே ரெடி ஆயிட்டாங்க. அப்ப நான் வந்து கம்மல் போடணும். கம்மல். ஐயோ என்னடா இது? எங்க போற ஐஷோ? நல்லா உடஞ்சிட்டு இருக்குது. ஓகே நோ ப்ராப்ளம். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட இயர்ரிங். நீங்கள் இந்த மாதிரி ஒரு லாங் டாப் அந்த மாதிரி போடும்போது இந்த மாதிரி ஒரு லாங் இயர்ரிங். டாப்லாம் லாங்காக தானே இருக்கும். டாப்ஸ் லாங்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஷார்ட்டான கழுத்து வரைக்கும் போட்டு சுற்றுறீங்க. ஹவ் கியூட் இஸ் திஸ்? ஐயோ இப்படி தான் கிளம்புறப்போ ஒரு திருகாணி இருக்காது, தேடுவோம். ஓடி முடிச்சுட்டாங்களா? எங்க பொண்ணு சொல்றேன், பாரதியார் என்ன சொல்லியிருக்கிறாரு, விட்டு போறியா? விட்டு போற பாத்தியா கேட்டா, என்னடி விட்டு போறேன், எங்கடி விட்டு போறேன்னா பாத்தியா. அப்புறம் வந்து மம்மி என்ன சொல்லிடுறாங்கன்னு சொன்னா, மம்மி என்ன சொல்லிடுறாங்கன்னா, இல்ல வாலி என்ன சொல்லிடுறாங்கன்னு சொன்னா, வாலி இல்ல எல்லா கவிஞரும் சொல்லல. அப்புறம் வந்து என்ன சொன்னா, ஓடி விளையாட சொல்லிடுறாங்களாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய சிம்பிள் மேக்கப் லுக் வந்து முடிஞ்சிச்சு. இதெல்லாம் ஒரு மேக்கப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அவ்வளோதான் நான் மேக்கப் போடுவேன். ஸோ இது ஒரு ஹைலைட்டர் உங்களுக்கு வேணும்னா இங்கே இங்கே இங்கே
இதெல்லாம் போட விடாத ஐஷு, நீ இன்னும் கொஞ்சம் வளரணும் பாப்பா. டான்ஸ் கிளாஸ் போறேனா? உன் டான்ஸ் கிளாஸ் சேர்க்கணும்னு சொல்றேனா? இந்த மாதிரி ஒரு ஷைனிங்காக தெரியும். போதும், சும்மா ஒரு நைட் டைமில் போகிறதுனால நாங்களும் நடமாடுறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக. ஓகே, ஃபினிஷிங் ஸ்டேஜை நம்ம என்ன பண்ணுறோம், மேக்கப் செட்டிங் பண்ணிக்கிறோம். செட் பண்ணுற அளவுக்கு அந்த மேக்கப் நான் போடல. அதனால நீ ஒன்றுமே மேக்கப்பே போடல, நானே ஒன்றும் போடல. அதெல்லாம் போடக்கூடாது பாப்பா. கண்ணத்துல நீங்க இந்த மேக்கப் வீடியோ பார்க்க வந்துட்டு ஒரு ப்ளஷ் கூட போடாம போறீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இல்லையா? அதனால நான் இதையே வந்து ப்ளஷ்ஷா யூஸ் பண்ணேன். இந்த பாரு, நீ அடி வாங்க போற. வச்சுக்கோ போ. ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்தது, எங்க போச்சு அது? இது 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 தோச்சி பல வருஷம் ஆகுது. கியூட்டா இருக்கு. அவ்வளவுதான். காஜல் பிளாக்கா தான் இருக்கும். தொடச்சி எடுத்துடணும், அவ்வளோதாங்க. ப்ளஷோட வேலை முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பா சென்ட். மம்மி நல்லா பண்ணி ஸ்ப்ரே. அது தண்ணி வாட்டர் கேன் கிடையாது. ஒழுங்கா தர. ஸோ அவ்வளோதான். இதோட முடியல. ஆக்சுவலி நான் 2 இது சொல்லியிருந்தீங்க இது மாதிரி பெல்ட் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நான் 2 பெல்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து எந்த பெல்ட் நல்லா இருக்கு? நல்லா இருக்கு. ஆனால் ரொம்ப டைட்டாக தெரியுது. நீ சொல்லி கோடி நல்லா இருக்கு. அந்த ஒரு பார் மாதிரி வருது இல்ல, அங்கதான் போடணும். நல்லா இருக்கா? நல்லாதான் இருக்கு. நான் போட்டேன். போடலாமா? இல்ல அது பெல்ட் எல்லாமே லுக்ஸ் குட்டா. என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. போட்டுட்டா? இதெல்லாம் சின்ன வயசுல போட்டிருக்கணும். என்ன சொல்றீங்க? அப்பெல்லாம் இதெல்லாம் ஃபேஷன் கிடையாது. அப்பெல்லாம் சுடிதார் போட்டா வச்சு பேண்ட்லாம் போட்டு ஸ்ட்ரிச்சபிள் சுடிதார் தான், இல்லை டெய்லர் மேட். ஓகே, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஏன் இப்படி இறக்கி போட்டீங்க? கரெக்டாக இங்கே வர வேண்டியது. நிறைய கமெண்ட்ஸ்ல நான் வந்து வீடியோஸ்ல நான் பாக்குறேன். இந்த யாருப்பா இது கலந்து வச்சு? நான் தானா? உள்ள அழகா அடிக்கிருக்கேன், தெரிஞ்சிட போது. நிறைய வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா மீஷோ ட்ரெஸ் போடுறதுனால வந்து இன்னொருத்தவங்களும் மீஷோ ட்ரெஸ் எங்க பார்த்தாலும் மீஷோ ட்ரெஸ்ஸா இருக்கு, அது ரொம்ப நம்ம ரேட்டு கம்மியாக வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ரீல்ஸ் பார்த்தேன். எதுக்கு நம்ம ஃபீல் பண்ணோன்றேன்? நம்ம புத்தாலித்தனமா நல்ல ட்ரெஸ்ஸை சீப் ரேட்டுக்கு வாங்கியிருக்கோம். ஸோ அதை நினச்சி நம்ம பெருமைப்படணுமே தவிர சிறுமைப்படக்கூடாது. கரெக்டா? சிறுமையா லோவாக ஃபீல் ஆகக்கூடாதுன்னு தமிழில் சொன்னேன். எருமைக்கு என்ன பெருமை? நானும் ஃப்ளோரை சொன்னேன். பெருமை பெருமைன்னு சொல்லி. ஸோ அதுதான் சொல்லுவேன். ஸோ நம்ம வந்து எங்கே எடுக்கிறோம், காஸ்ட்லியாக எடுக்கிறோம், கம்மியாக எடுக்கிறோம், யாராவது நினச்சிப்பாங்க, அது நினச்சிப்பாங்க, இது என்ன 300 ரூபாய் தானே, 200 ரூபாய் தானே, ஃபீல் எனிதிங், அதெல்லாம் கிடையாது. நம்ம பிடிச்சதை போட்டுக்கிறோமா, அவ்வளோதான். இப்போ போயிட்டு கை பம்பில் தண்ணி அடிச்சு குடிக்கிறோம் வச்சிங்களேன், அந்த பம்பை பார்த்தீங்கன்னா கழுவியே இருக்க மாட்டாங்க. போய் தண்ணி கடையில் வாங்கி ஒரு பாட்டிலில் குடிக்கிறோம் வச்சிங்களேன், அது வந்து இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற பாட்டிலாம் பொறுக்கி தண்ணியெல்லாம் குடிக்கணும். அது மாதிரி தான், அது கொஞ்சம் லேட்டாக பாக்டீரியா உள்ள வரும், இது கொஞ்சம் சீரமாக வரும். அது மாதிரி தான் சீரமாக கிழிஞ்சு போயிடும், அது லேட்டாக கிழியும், அவ்வளோதான். கிழியதெல்லாம் வந்து நம்ம எப்படி வச்சிருக்கோன்றத பொறுத்து தான். எனக்கு பீரோல வச்சு கிழியாது. இப்போ பார்த்தீங்கன்னா வாங்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். அடுத்து நம்ம எப்போ வெளியே போகிறோமோ அப்போ தான் எடுப்பேன். இல்லைன்னா வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்னா அப்போ போட்டுப்பேன், அவ்வளோதான். ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.